ஸோ நீங்கள் வரக்கூடிய காலங்களில் இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு லாஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டையும் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் பார்ப்பீங்க. அன்எக்ஸ்பெக்டடான கமிட்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்கன்ற போது கண்டிப்பாக அதற்கான வரவுகளும் வந்து வரும். ஸோ பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களில் நிறைகள் குறைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். ஸோ எதை பற்றியும் நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறது, பாசிட்டிவான விஷயங்களை கேட்குறது, பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சுக்கிறது. ஸோ இந்த 3மே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி உங்களால் வெளியேற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இழந்த வாய்ப்புகளை கூட உங்களால் மீட்டெடுக்க முடியும் வரக்கூடிய காலங்களில் அப்படின்னு இருக்குது. பட் நீங்கள் சோகமாக, அதாவது இழந்ததை பற்றி நினச்சிக்கிட்டு சோகமாக இருக்கிறதும் உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அதனால் இழப்புகளை நினச்சி இந்த கவலை, சோகம் இதை நீங்கள் உங்களோட எமோஷன்ஸில் கொண்டு வரக்கூடாது இனிமே எந்த காலகட்டத்துலேயும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதற்கு இந்த பாசிட்டிவான மைண்ட் செட் விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.